குமரேசா எங்க தான் போயிருப்பான் அவன். நம்மளும் தேடி தேடிட்டான். ஒருவேளை இவனு கூட போயிட்டு போனான்னா. நானும் உங்க கூட தானே வரேன், எனக்கு என்ன தெரியும். கைக்கு எட்டனு விட்டுமே, அதான் கொஞ்சம் வருத்தமாகுது. கேனிங்க உத வாங்கிட்டு பேசுறது பேச்சு. டேய் நான் மட்டுமா உதவாங்கண்ணா, ஒப்பங்க தான் உதவாங்கச்சு. குமரேசா என்னை விட உனக்கு தான் உத அதிகம். ஒரே உத விட்டானா. அந்த குதிரை முக்கிட்ட போய் அடி வாங்கிக்கிறான் பாரு கேடு கட்டவன். டேய் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா அடி வாங்குவேன். ஐயா என்கிட்ட காட்டுவாரு கோவத்தை. அந்த குதிரை முக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துருவாரு. டேய் இங்க பாரு, நான் உன் பையனை ஒழுங்கா இருக்கு சொல்லு, இல்லைன்னா தேவையில்லாத அடி வாங்குவேன் என்கிட்ட. டேய் சும்மா தான் இரண்டா. ஏய் உங்களை தான் தேடிக்கிறேன். எங்க எங்க அப்பா? விஷ பாட்டில எப்படி வந்துட்டு இருக்குது பாரு. யோ விஷப்பாட்டு என்ன அரசங்கள் பறக்கும். எங்க எங்க அப்பா 2 நாள் ஆளக்கானா? டேய் ஒப்புக்கான என்னடா கேக்குற? இந்த இவனு கேள இல்ல அவனு கேள. நான் இழுச்சவா என்னன்னா பார் அந்த ஆள் ஏதோ பண்ணி வச்சுக்கீங்க. ஒழுங்கா எங்க நான் சொல்றீங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. டேய் நான் சும்மா வந்து என்கிட்ட கத்தினு கிடக்குறா. முருகேசன் கூட இருந்துச்சு பாரு, போய் பாரு. முருகேசன் கூடுவா? அந்த ஃபேட்டுக்காரன் கூடுவா? ஆமாடா அந்த குதிரை முக்கம் அவ்வளோ ஜோடி போட்டு இருந்தாங்க. குதிரை முக்க மாடசாமி வந்துக்கிறானா? அவன் வந்து 2 நாள் ஆகுது. புதையல் தேட போகிறான் உங்க ஒப்பலாம். திரும்ப போதேலா? இந்த நாதாரி அதை நம்பி ஓயிட்டானா? ஆமாண்டா உங்க அப்பா தான் ஓய்ச்சினாலே வாய் பழகுறானே. சரி இப்ப எங்க போய்க்கிறாங்க சொல்லு, அவனை உண்டுலன்னு பண்ணிடுறேன். என்னத்த உண்டுன்னு பண்ணிட்டு போறா? எனக்கு தெரியாம தான் உட்காந்துக்கிறான். நீ இந்த பக்கம் போ, இந்த பக்கம் நாங்க போறோம். கேச்சாக்க உனக்கு சொல்றான். இந்த பைத்தியத்தை என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவனை பாத்துக்கிறேன் இரு. இப்படியே போயிருந்தா என்ன தான் நம்ம பண்றது? நம்ம 3 பேரும் 3ஆ பிரிஞ்சு தேரலாமா? ஏன் நீ போய் வீட்டுல தூங்கிடுவா, இவன் போய் வீட்டுல தூங்கிடுவான், நான் மட்டும் தேடணுமா? நான் என்ன உங்களுக்கு இழிச்சு வேணாடா? டேய் 3 பேரை 3 பக்கம் தேடமா கண்டுபிடிச்சலடா. அதனால தான் சொன்னோம். வெங்காயத்துல சொன்னேன். அங்க பாரு. டேய் எங்கடா வச்சுக்கிற? நீ பாட்டுன்னு கூட்டின்னு போய் நேக்குற. சொல்றேன் வாங்க. ஆஹா குதிரை முக்கம் மாட்டினாண்டா. என்ன 2 பேரும் கூப்பிட்டு வராங்க அவனை. உண்மையில தானே நானா? எனக்கு என்ன தெரியும், இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்கதான் பச்சை வச்சுக்கிறேன். இங்கதானா? எவ்வளவு ஆழத்துல? முன்னாடி ஆயத்துல பச்சை வச்சுக்கிறேன். ஏமா இப்ப என்ன பண்ணலாம்? பாரு கல்லு மேல இருக்குதடா. இத கடப்பாரை வச்சுதான் நோண்டணும். உங்களுக்கு தான் காட்டல, என்ன விட்டுருங்க. டேய் நாங்க போய் கடப்பாரை மம்டிலாம் எடுத்துட்டு வரோம். அது வரைக்கும் நீ இங்கே இரு. ஏமா இவனை இங்கே விட்டாக்க தப்பிச்சிட மாட்டான் இவன். அப்ப இவனை மரத்துல கட்டி வச்சுட்டு போலாம் நம்ம. அதுவும் கரெக்ட். டேய் அவனை கட்டி போறாங்கடா. கட்டி போட்டா போட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இரு. டேய் சத்தம் போடக்கூடாது. நாங்க போய் மம்டி கடப்பாரோட இங்க வருவோம். மாமா அவங்ககிட்ட என்னத்துக்கு பேசுனீங்க? அதான் நான் கட்டுனேன். உதவி கட்டி போட்டு போயிட்டாங்களா? வாடா அவனை போய் தூக்கலாம். ஏய் குதிரை முக்கா மாட்டினியா? அட பாயிலா அது ஏட தப்பிச்சல உங்ககிட்ட வந்து மாட்டின்னு இருந்தா. டேய் ஒழுங்கா சொல்லு, என்ன ரகசியங்குது? அதுங்க யாரு? டேய் என் வேட எதுவுமே இல்லடா. யாரோ இப்படி பண்றீங்க? தல டேய் மச்சான் என்ன மச்சான் எப்படிங்கிற? அக்கா நீயும் பேசுனீங்களா? பேசணும் மச்சான். எல்லாம் நல்லபடி தான் போய்க்குது. நான் தல உனக்கு இவ்வளவு உதவி பண்றேன், எனக்கு பிரியாணி கேட்டா வாங்கி தரல. மச்சான் நீ கவலைப்படாத, 10 பிரியாணியோட வரேன். கேட்டாப்பமா நாளைக்கு பிரியாணி வாங்கி வந்துரு. நல்ல மச்சான். நாசமா போனே இவனை புடிச்சிட்டான். இவனை பத்தி பேசுனாக்கா அவனை பத்தி பேசுனுக்கிறா. டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, என்ன விஷயம் சொல்றான் மாடசாமி. இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். அவன் அவருங்க நான் பாத்துக்கிறேன். தவுக்குறேன். டேய் நான் இங்க நின்னுக்கிறா. என்ன பண்ண சொல்றா? வாங்க போய் அவனை பிடிக்கலாம். டேய் மெண்டல, நீ தான்டா அவங்க சொன்ன நான் கீக்கிற மாதிரியா? நான் அவக்கு தான் சொன்னேன், நீ தான் விட்டியா? இவனை நம்பி போய் அவத்த போய் நீ. ஐயோ கை கட்டு விட்டுமே. இப்ப எங்க போய் பிடிக்க போறோம் நம்ம அவனை? பேசி நின்ற வேலைக்கு ஆகுது. வாங்க போய் அவனை பிடிக்கலாம். தண்டம் தண்டம். டேய் வாடா போலாம். வாங்கடா வாங்கடா. அட பாவிங்களா, மாத்தி மாத்தி எல்லாரும் என்ன தெத்துறீங்களாடா. பங்கு கேக்குறான் பங்கு. எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஐயோ எங்கேயா போனா அவன்? கண்டுபிடிச்சிட்டேன். டேய் அங்க நம்மள பார்த்த உடனே ஒருத்தன் ஓடிறடா. அவன் காமெடி பீஸ், அவன் ஒஞ்சா ஒலிட்டோம். இவன் எங்கன்னு பாரு. ஐயோ
5 லட்சம் நமக்கு தான். எப்படியாவது அந்த வண்டி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாம். என்னத்துக்கு அங்க இருந்து வண்டி ஆட போறான்? அவன் கதையை விடுப்பா, இவன் எங்க இருக்கிறான்னு பாருப்பா. டேய் அங்க பாருடா, அவனை கட்டி போட்டு போனாங்களே மம்டி கிளப்பரோட வராங்க. ஆமா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. குமரேசா அவனுக்கு தெரியல, அந்த குதிரை முகனை தேடி அன்னைக்கு கேட்டு போனோமே. ஓ, நீ கூட அவன்கிட்ட 20 சவரன் நகைன்னு சொன்னிய, அவன் தானே? அவன் தான். ஐயோ இவனுங்களா? என்னப்பா கொத்தனார் வேலைக்கு போறீங்களா? ஆமாண்ணா, 100 நாள் வேலைக்கு போறான். மூஞ்சியாப்பா மச்சுன்னு போறா? மூஞ்சி கொஞ்சம் அடிபட்டுச்சுண்ணா. வா 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 கம்மன் போலாம். எப்பா, இவன்கிட்ட நீ 20 சவரன் சொன்ன உடனே குதிரை முகனை கட்டி வச்சிருக்கான் போல. அப்படித்தான் பழுது. சரியா இங்க மாசம் நின்னுறீங்க, வாங்க போய் தேடலாம் அவனா. வாங்க. எப்பா எப்படியோ ஓட்டாங்க. தம்பியா தண்ணிக்கு தப்பா குடிக்கிறதுக்கியா? என்னப்பா இப்படி பாக்குற? நான் பொண்ணு இல்லப்பா, ஆம்பளை பாரு. குதிரை மூக்கு, ப்ளூ கலர் சட்டை, வெள்ளை கலர் வேட்டி, அப்படியே இருக்கிறானே ஆளு. என்னப்பா நீ ஏதாவது பழமிக்கிறா? உன்னை யாராவது தேடுறாங்களா? எல்லா பக்கமா தேடுறாங்கப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுல நானும் ஒரு ஆளு. 5 லட்சம் எங்க வச்சுக்கிற? 5 லட்சமா? நான் எப்போ பார்த்தேன்? நீ இப்படி கேட்ட சொல்ல மாட்டேன். டேய் என்னடா அவனை காணோம்? தெரியலையேம்மா. ஐயோ இப்ப என்ன பண்றது? டேய் அவன் தான் எங்க போச்சுருக்கான் நம்மள சொல்லிட்டானே, அங்க நம்ம தோண்டி பார்க்கலாம். அப்படின்றியா? சரிப்பா பார்க்கலாம். இங்கதான் சொன்னான். சரி குத்துறோம். செம்ம கல்லாகுதே. 2 நாளா ஆனாலும் பரவாயில்ல, இதை தோண்டி எடுத்துட்டு போயிடணும்டா. போலீஸ்ல கேஸ் குத்தோம், இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலையே. எங்க அப்பா நானா குடும்பம் பத்துறானுன்னு தெரியல. நீ கவலைப்படாத அண்ணன் மகனே, எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. உன்னை மட்டும் பார்க்க வரலன்னு வச்சுக்கேன், எங்க அப்பா ஊர்லயே நல்லா இருந்திருக்கும். கோவப்படாதா, மாடசாமி கச்சிருவான்டா. யோ வாய மூடியா, நீயோ தானே கொண்டு போன. எனக்கு இவனை கத்துறாங்கன்னு தெரியாதுடா. நந்து போச்சுயா, அதெல்லாம் பேசி நிக்கிறீங்க. எனக்கு எங்க அப்பா வரலன்னு உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். டேய் அண்ணன் மகனே, கோவத்துல வாட்டி விடாதுடா, மனசு கஷ்டமா இருக்குது. முருகேசா, நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. என்ன ஐடியா? பேசாம மாடசாமி காணோன்னு ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஓட்டிடலாம். அதுவும் கரெக்டு தான். என்ன ஐடியா? சும்மா யாரும் தேடி தர மாட்டாங்களா? ஒரு 10 லட்ச ரூபாய் தரன்னு போடலாம், அப்புறம் தேடுவாங்கல்ல. கரெக்டா முச்சாமி, இப்போ போய் போலீஸ் அடிச்சிடலாம்டா. நோ முச்சாமி என்ன கரெக்டான யோசனை சொன்னா. எனக்கு அப்பப்ப இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும்பா. இந்த நாசமா போனவங்க தான் உட்காந்துக்கிறானா? டேய் வருபாய்க்கு போயா, எங்கடா பண்ணுகிறா? வாப்பா, ஒன்னும் இல்ல, மாடசாமி காணோன்னு தேடினா. என்ன புடுங்கிறது மாடசாமி தேடி இருப்ப? 2 நாள் எங்கேயா போன நீ? அதான்டா, அவனை தேடி தானே போயிருந்தான். ஏற்கனவே அவன் புதைக்குதுன்னு நம்மளை ஏமாத்திட்டான், திரும்பி அவன் பின்னாடி போயின்னு நீ. எங்க அப்பாவனே ஏமாத்தலப்பா, எங்க அப்பா பத்தா தப்பா பேசாத. தட்டன்னா தாரம் வந்துருவே, அப்படியே பெரிய பருப்பு இவங்க அப்பா. டேய் பருப்பு தாண்டா, எங்க அப்பா யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ 10 லட்ச ரூபாய் தர போறேன்டா. 10 லட்சமா? நானா சொல்ற? ஆமாண்டா, போய் போஸ்ட் அடிக்க போறோம், வாங்க போலாம். ஏய் நான் பின்னாடியே போறேன், அவனுக்கு பின்னால. 10 லட்சம்டா. இவனா 10 லட்சம் என்னங்கிறான். சரி நானே வரேன். என்ன பாக்குறீங்க? போஸ்ட் வச்சு ஓட்ட போறோம். மறக்காம லைக்கும் கமெண்ட்ஸ் பண்றீங்கப்பா. பிஞ்சி கண்ணன் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. எலெக்ஷன் விஷயமா ஊருக்கு போய்க்கிறான், அடுத்த மாசம் தான் வருவாரு. எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அடுத்த பாகத்துல பாப்போம், வாங்க போலாம்.